Hi, my name is Alanis. ஸோ எல்லாருக்குமே தெரியும் நாளைக்கு வந்து முஸ்லீம்ஸ் வந்து ரம்ஜான் பண்டிகை கொண்டாட போகிறாங்க. ஸோ அதை முன்னிட்டு நம்ம கோயம்புத்தூர் கோட்டமேடு அண்ட் கருங்கடையில் பார்த்தீங்கன்னா பள்ளிவாசலில் வந்து லைட்டெல்லாம் போட்டு ஜோடிச்சு வச்சு சூப்பராக இருந்துச்சு. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறீங்க, இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா ரம்ஜானை முன்னிட்டு ஏரியாவில் எப்படி இருக்குது, என்னென்ன கடைகள் இருக்குது, பள்ளிவாசலுக்கு எப்படியெல்லாம் லைட்டு போட்டு அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்காங்கிறத பார்க்க போகிறோம். டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கடைகள் இருக்குங்க, எவ்வளவோ வெரைட்டி, ஒரு கடை வீதி மாதிரி இருக்குது. ஸோ அது எல்லாமே தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ரொம்பவே க்ளோஸாக பார்க்க போகிறீங்க. இப்போ நீங்கள் பார்த்துருக்குது கோட்டமேடு ஏரியா. இதுலேருந்து ஆரம்பிக்குது, இப்போ நீங்கள் பார்க்குறீங்களா டேஸ்ட் அரேபியா, இதுலேருந்து ஆரம்பிக்குது கரும்பு கடை ஏரியா. அதாவது கோட்டமேடு கரும்பு கடை வந்து ரொம்பவே ஃபேமஸ். எதுக்கு அப்படின்னா நீங்கள் எல்லா டைப் ஆஃப் ப்ராடக்ட்ஸுமே அங்கே பார்க்கலாம். அதுவும் எஸ்பெஷலி இந்த ரம்ஜான் நைட் அன்றைக்கின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கடைசி 10 நாள், இந்த நோம்பு கடைசி 10 நாள், ரம்ஜானுக்கு முந்தின 10 நாள் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஏரியா ஃபுல்லாக வந்து கடைகள் போட்டிருப்பாங்க. நைட் 1 மணி 2 மணி 4 மணி வரைக்குமே இருக்குங்க அந்த கடைகள் எல்லாமே. இந்த சின்ன பையன் பார்த்தீங்கன்னா சீஸ் பஃப்ஸ் விற்றுட்ருக்காங்க. சூப்பராக சேல்ஸ் பண்ணால் வந்த 1 மணி நேரத்துலேயே அவன் வந்து அந்த வியாபாரத்தையும் முடிச்சுட்டு போயிட்டான். செம பிஸ்னஸ் மேன். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே குழந்தைங்க முதல் கொண்டு பெரியவங்க வரைக்கும் என்னென்ன ஐட்டம் தேவையோ எல்லா ஐட்டமுமே இங்கே இருக்கும். விளாட்டு சாமான் ஆகட்டும், உங்களுக்கு தேவையான ஐட்டம் ஆகட்டும். மெயினாக சொல்லணும் அப்படின்னா சாப்பிட்ற ஐட்டம் இதுதான். நீங்கள் என்ன வேணுமோ எல்லா வெரைட்டி ஆஃப் ஐட்டம்ஸும் இருக்குது. ஃப்ரை பண்ணதுலேருந்து ஃப்ரூட்ஸ் சாலட் வரைக்கும் நல்லதும் இருக்குது, கெட்டதும் இருக்குது, எல்லாமே மிக்ஸ்அப் ஆகி எல்லாமே இருக்குது. எங்கே இருந்தாலும் வந்து ஆளுங்களாம் வந்து இங்கே ஸ்டால் போட்டிருக்காங்க. அந்தளவுக்கு வந்து வெரைட்டி ஃபுட் ஐட்டம்ஸ் இருக்குது. எங்கே எல்லா ஊரோட ஸ்பெஷலாக என்னென்ன ஃபுட் இருக்குமோ அது எல்லாத்தையுமே வந்து கருங்கடையில் வச்சுருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஐட்டம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் 3 நாள், ரம்ஜானுக்கு 3 நாளைக்கு முன்னாடி இருந்தால் ஸ்டால் போட ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இன்றைக்கி நைட்டு தான் லாஸ்ட்டு, நாளைக்கு ரம்ஜான். ஸோ நாளைக்கு நைட் கண்டிப்பாக போட மாட்டாங்க. பிராண்டட் முதல் கொண்டு நார்மலான ஒரு இது வரைக்கும் எல்லாமே. அதாவது இப்போ ஒரு 5000 ரூபாய்க்கு விற்கிற ஒரு பொருளை வந்து 200 ரூபாய்க்கு இங்கே வாங்கலாம், 500 ரூபாய்க்கு வாங்கலாம். ஒரிஜினலான்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரிஜினலாக இல்லை ஃபஸ்ட் குவாலிட்டியாலாம் எனக்கு தெரியாது. பட் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கறதுக்கு ரிச் லுக்காக இருக்கும், நல்லாவுமே இருக்குது. ஏரியா ஃபுல்லாகவே மக்களோட கூட்டம். ஏன் அப்படின்னா ரம்ஜானுக்கு முந்தின நாள் தான் வந்து நிறைய பேருக்கு வந்து போனஸ் கிடைக்கலாம், சேலரி வரலாம். ஸோ அதனால் வந்து அந்த ஒரு நைட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஜகஜோதியாக இருக்கும். ஒரு 4 மணி 5 மணி வரைக்குமே வந்து அந்த கூட்டம் இருக்கும். அவங்களுக்கு என்னென்ன வேணுமோ எல்லாமே வாங்கி கொடுக்குறது. இந்த மாதிரி ஒரு கடை வீதியை விட சூப்பராக இருக்குங்க. அவ்வளோ கூட்டமாக ரஷ்ஷாக இருக்கும். குழந்தைய வளர்றது இதில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டிங்கன்னா எக்ஸிபிஷன் ஸ்டைலில் வந்துட்டு வளர்கிற ஐட்டம்ஸை வந்து ஃபுல்லாக இறக்கியிருக்காங்க. 2 இடத்துல வந்து எக்ஸிபிஷன் போட்டிருக்காங்க. எல்லா டைப் ஆஃப் விளையாட்டுமே அங்கே இருக்குது. விஆர் முதல் கொண்டு வாட்டர் கேம்ஸ் முதல் கொண்டு நம்ம வெளியெல்லாம் போய் விளாட்ற அந்த பேஸ்கெட் பால் ஆகட்டும், இந்த எக்ஸிபிஷனெல்லாம் விளாடுவோம்ல அந்த மாதிரி ஐட்டங்களும் ஆகட்டும், எல்லா விளையாட்டு ஐட்டங்களும் இருக்குது. குழந்தைங்களாம் இங்கே வந்து செம்ம சந்தோஷமாக விளாண்டுருக்காங்க. இந்த எக்ஸிபிஷன் ஸ்டைலுமே ஒரு எக்ஸிபிஷன் செட்டப் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இந்த ஒரு ஏரியா ஃபுல்லாகவே இருக்கும். இது வந்து ஏரியான்னு கேட்டிங்கன்னா ஒரு 10 ஏரியா இருக்குமா, 10 சந்து இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. எண்டு டு எண்டு ஒரே ஸ்ட்ரெயிட் ரோடு தான். அதுக்குள்ளே தான் இவ்வளோ ஏற்பாடுகளும் பண்ணியிருக்காங்க. எக்ஸிபிஷன் ஸ்டைல் ஆகட்டும், ஸ்டால்கள் ஆகட்டும், ஒரு கடைகளுக்கு முன்னாடி ஸ்டால் போட்டு வச்சுருக்கிறதாகட்டும், சின்ன இடம் போட்டு வச்சுக்கிறதாகட்டும், இந்த மாதிரி எல்லா ஐட்டமும் இருக்குது. ஸோ இன்றைக்கி இதை தான் பார்க்க போகிறீங்க. என்னென்ன ஐட்டம் இருக்குது, என்னென்ன ஸ்பெஷல் ஐட்டம் இருக்குது எல்லாத்தையும் பார்க்க போகிறீங்க. வாங்க வீடியோக்குள்ள. ஏரியா பசங்களோடவே சேர்ந்து நம்ம ஜாலியாக போய் என்ஜாய் பண்ணலாம். டெல்லி அப்புறம் செம்ம டேஸ்ட்டு எல்லாருக்குமே தெரியும். ஸோ ஏரியா பசங்களையும் பிடிச்சி வச்சுருக்கேன். ஏரியா பசங்களோட போய் உள்ளே போய் ட்ராவல் பண்ணலாம். வாங்க. வந்து கருங்கடையில் வந்து ரம்ஜான் நைட் வந்து இங்கே எக்ஸிபிஷன் மாதிரிலாம் போட்டிருக்காங்க. கடந்த ஒரு 10 நாளாகவே போட்டிருக்காங்க. இன்றைக்கி நாளைக்கு வந்து ரம்ஜான், அதனால் இன்றைக்கி நைட் வந்து எல்லா மக்களும் கூட்டமாக இருக்காங்க. ஸோ நம்ம ஏரியா பசங்களாம் இருக்காங்க, பேசுவோம். சொல்லு தம்பி, கருங்கடை எப்படி இருக்கு? நீ வெளியே போயிட்டேன்னா பக்கத்து வீட்டுக்கு போயிடுவேன். நீங்கள் வா, கேமராக்குள்ளே வா, பேசு. ரொம்ப கூட்டமாக இருக்கு. சரி, புதுசாக சொல்கிறப்பல கேட்டுக்கோங்க. அதெல்லாம் எங்களுக்கு தெரியும். ஈர வெங்காயமெல்லாம் எங்களுக்கு தெரியும், கூட்டமாக தான் இருக்கணும். அதை தான் காமிச்சிட்டு இருக்கேன். என்ன ஸ்பெஷல் உனக்கு எப்படி பிடிச்சிருக்கு அதை சொல்லு. சுத்தர எதுக்கு சுத்தர? சும்மா சுத்தரைக்கு காசா வாங்குறாங்க. பிள்ளை பார்க்கவாடா வெயிட்டா மைக் இருந்து போறோம். சரி நீ சொல்ற, மைக்க மறைச்சுக்கிறேன் சொல்லு. பிள்ளைய பார்க்கலாம். நீ நல்ல பையன் மாதிரி இருக்கிய பார்த்தா. கூலிங் கிளாஸா பவர் கிளாஸ் ஆடாது போடுற நல்லா இருக்கா? ஏஆர் ரஹ்மான் போட்ட மாதிரியே இருக்குறா. போடுற நல்லா இருக்கா? சீரியஸா இருந்த தமிழ்நாடு நீ தான் பாரு. அங்க வரு வாசு போஸ் கொடு. நல்லா இருக்கடா. நான் ஒரு தடவைடா எப்படி ஏஆர் ரஹ்மான் மாதிரியே இருக்குண்ணா. நீ சொல்லு அது மாதிரி. நீ சொல்லு அது மாதிரி. அவ்வளோதான். சரி சொல்லு, என்ன பிடிச்சிருக்கு? எல்லாம் நல்லா என்ஜாய் பண்ணுறீங்களா? விளாண்டியது எல்லாத்துலேயுமே. சரி, நிறைய கடை போட்டிருக்கேன். எங்கே எல்லாம் போய் வாங்கினேன் நீ? ஐஸ்கிரீம் எல்லாம் இந்த எக்ஸிபிஷனை விட்டு வெளியே நிறைய ஸ்டால்லாம் போட்டு கடையெல்லாம் போட்டிருக்காங்களா? அந்த கடையில் நம்ம என்ன வாங்கினேன்? திங்ஸ் சட்டை வாங்கினியா, பேண்ட் வாங்கினியா, ஷூ வாங்கினியா? இல்லை நம்ம ஏரியாக்குள்ள வாங்கினியா? சரி, பேண்ட், ஷூ, செருப்பு இதெல்லாம் லைனில் கடை போட்டிருக்காங்களா? அங்கே என்ன வாங்கினேன்? ஏன்டா உங்களுக்கு நீங்களும் வாங்கன்னு சொல்லி கடை போட்டிருக்காங்க. அங்கே எதாவது வாங்க வேண்டியதா?
சரி 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 பரவாயில்ல. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுவீல்ல? அவங்களுக்கு பண்ண சொல்லு. சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சூப்பரா தம்பி. நான் சொல்லி தருவோம் உனக்கு. சொல்லி கொடு. என்ன என்ன படிக்கிறேன் சொல்றா. என்ன சேனல் பேரு? என்னடா பிட் அடிக்கிற மாதிரி பார்த்து சாம் சோல் ஆஃப் ட்ரிங்க்ஸ். ஓகே ஓகே டெல்லி அப்புறம் ஜாலியாக பேசுவோம். மற்ற குடி வந்தாலே நீங்க பேசுறேன். வாங்க வாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபேமஸான ஷவர்மா கடை. ₹60 வருதுங்க. இதை இங்கே வேலை பார்க்குற மாதிரியா கோன் ஷவர்மா ₹20. ஷவர்மா அதுக்கப்புறம் பஞ்ச் ஷவர்மா இருக்கு ₹30. ஷவர்மா ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரிவ்யூ கேட்டலாம். அடுத்து ஐஸ்கிரீம். அடுத்து சாக்கிடா மெயினான சாக்கி. தனியாகவே எடுத்து போடுறேன். முன்னாடி சண்டை ஆயிடுச்சு. சண்டை ஆயிடுச்சு. போலீஸ் எல்லாம் இருக்காங்க. சண்டை ஆயிடுச்சு. போலீஸ் எல்லாம் இருக்காங்க. நீங்கள் பார்க்கலாம். இது ஃபேமஸான கடையெல்லாம் பார்த்தீங்கன்னா சண்டை போட்டுருக்காங்க. ராயல் கேஜெட்ஸ். ராயல் கேஜெட்ஸ் ஐஸ்கிரீம் தான் ஃபேமஸ். நிறைய பவர் கூட்டமாக இருக்கும். ராயல் கேஜெட்ஸு. அதுக்கு மேலே சோல்மேட்டு. அது நாங்கள் கம்மி விலைக்கு செருப்பு கம்மி விலைக்கு செருப்பு கொடுத்துட்ருக்காங்க. இது வந்தால் நல்ல பேசி பார்க்கலாம். அங்கே ஸோ ரம்ஜான் பிரியாணினாலே முஸ்லீம்ஸ்னாலே பிரியாணியும் பூசணிக்காய் அல்வாவும் தான் ஃபேமஸு. அதுக்கப்புறம் பிரெட் அல்வா. ஸோ இந்த ரம்ஜான் வந்துட்டாலே பூசணிக்காய் அல்வா வந்து எல்லா இடத்துலையுமே இருக்கும். இப்போ பார்த்துட்டிங்கன்னா 1 கிலோ பூசணிக்காய் அல்வா ₹400, அரை கிலோ ₹200 இருக்குது. எங்கன்னா கரும்பு கடையில் தான். பிரியாணிக்கு பூசணிக்காய் அல்வா செம்ம சைட் டிஷ்ஷாக இருக்கும். சாப்பிட்டவங்களுக்கு தெரியும். சாப்பிட்றவங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். சில பேர் பிரியாணிலேயே பூசணிக்காய் அல்வா கவச்சு சாப்பிடுவாங்க. அது அவங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்டான டேஸ்ட் கொடுக்கும். சாப்பிட்டதுக்கப்புறம் சாப்பிட்டிங்கன்னா ஜீரணமாயிடும். ஸோ டேஸ்ட்டான பூசணிக்காய் அல்வா இருக்குது. அதுவும் ஃபேமஸ். என்ன பிராண்டடா? ₹100 டிஷர்ட், ₹150 டிஷர்ட். இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் தானா? நாளைக்கு ஒரு நாள், 2 நாள். அதுக்கப்புறம் கிடைக்காது. ₹150. ஃபேப்ரிக் சூப்பரா இருக்கு. ₹100 லாட் டிஷர்ட் நல்லா இருக்கு. குட்டி தொழிலதிபர், குட்டி தொழிலதிபர் ₹100 இருக்கு. அதை சொல்லு. அதே மாதிரி எல்லா முஸ்லீம் எல்லாருக்குமே வந்து இந்த அத்தர் ரொம்ப முக்கியம். ரொம்ப ஃபேமஸான விஷயம். ப்ரேயர் போகிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக அத்தர் வந்து எல்லாமே பூசிட்டு போவாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வெரைட்டியான அத்தர் இருக்குது. கல்ஃப்லேருந்து லோக்கல் வரைக்கும் எல்லா பிராண்ட்லையும் அத்தர் வச்சுருக்காங்க. ஸோ யாருக்கா வேணா மறக்காம வந்து வாங்கியிருக்கேன். ரம்ஜான் ஆஃபர் எதாவது இருக்காங்க? ஆஃபர் இருக்குது. ஓகே, மறக்காம வாங்கிடுங்க. பார்த்தீங்கன்னா இந்த ஐஸ்கிரீம் கடையில் அனல் பறக்குது. ஏங்கட்டிங்கன்னா எல்லா ஐஸ்கிரீமும் வெறும் ₹5 கொடுத்துருக்காங்க. நீங்கள் வேணா பாருங்க. நிறைய ஃப்ளேவர்ஸும் இருக்குது. பார்க்கலாம். செம்ம கூட்டம். அங்கே பார்த்தீங்கன்னா க்ரௌடு ஓவராக இருக்குது இந்த ஐஸ்கிரீம் கடைக்கு மட்டும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால என்ன பண்ணுறாருன்னா ராம்ராஜ்கே காம்படிஷனுக்கு ரோக்கல் இறங்கிட்டு இருக்காரு. எவ்வளோ பேர் இது? மினிஸ்டர் வெயிட் காட்டன் வெயிட் ஒரு சட்டு ₹300. ஃபிக்ஸட் ரேட்டு. சரி, செட்டாக எடுத்துட்டா வேட்டி சட்டை ஒரு வேட்டி ₹100. யாருனாலுமே கொடுக்க முடியாது. காம்படிஷன், ஹெவி காம்படிஷன். தைரியமாக சேலஞ்ச் பண்ணுறாரு ராம்ராஜ். யாராவது கரெக்டா? ஓகே, நான் பொறுப்பு இல்லை. கடைக்காரி இவர் தான் பொறுப்பு. இதுக்கு எனக்கு எந்த சம்மந்தம் கிடையாது. அடுத்து பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கு ஷோ ஃபைட் பண்ணுறாங்கன்னா நைக்கு, அடிடாஸ் இவங்க கூட ஃபைட் பண்ணுறாங்க. எவ்வளோ சார் இது? ஒரு பேண்ட் ₹200. சரி, நீங்கள் யாருக்கு சேலஞ்ச் பண்ணுறீங்க? எல்லாருமே சேலஞ்சு. ஓப்பன் சேலஞ்சு பாருங்க. இது என் வாயில சொல்ல தலைவர் தான். எதுக்காக இருந்தாலும் இவர் தான் பொறுப்பு. நீங்க ட்ரை பண்ணீங்க, அற்புதமா இருக்கும். இது எவ்வளவு சார்? 200. இல்ல, இது குவாலிட்டி கொஞ்சம் நல்லா கெட்டியா இருக்கு. இது கொஞ்சம் குவாலிட்டி லோவா இருக்கு. லோனா இது கொஞ்சம் கட்டியா இருக்கு. இது கொஞ்சம் லைட்டா இருக்கு. அதான் கேட்கறேன்.
கலருக்கு மாறுதோ சூப்பர் சூப்பர் இங்க சூப்பர் டீ-ஷர்ட் இருக்கு. இங்கே டிஷர்ட் இந்த டிஷர்ட் எவ்வளோ சார் இந்த டிஷர்ட் 150 தான் வரும். பாத்தீங்களா எல்லா இடத்துலயுமே 150 தான். ஸோ யாருமே பொய் சொல்ல ஏமாத்துறது. இதுக்கு முன்னாடி ஒரு கடையில் பார்த்தோம் அங்கேயும் 150 ரூபா தான், இங்கேயும் 150 ரூபா தான். ஸோ ஒரே பிராண்டு தான், ஒரே கலர் தான். ஸோ யாருமே ஏமாத்தல. 150 தான் வருது உங்களுக்கு. ஓ ஆஃபர் இன்னைக்கு நாளைக்கு மட்டும்தான். சூப்பர் சூப்பர் இன்னொன்னு இதோட ரேட்டே வேற. சூப்பர் சூப்பர் தலை அதை முன்னிட்டு நம்ம வந்து ரொம்ப ஆஃபர் ஆகும். சிறப்பு. ஸோ கரும்பு கடைக்கு வந்தீங்கன்னா நிறைய ஆஃபர் ஐட்டம் பார்க்கலாம். ஆஃபர் ஐட்டம் பார்க்கலாம். மசால் சுண்டல்லேருந்து பிரியாணிலேருந்து பீஸாக்கு பர்கர் வரைக்கும் எல்லாமே இருக்குது அப்படின்னு சொல்லி எக்ஸாம்பிள் தான் இருக்குது. என்னடா ஒரு ஹெவி கடையிலே ஒரு 3 ஷர்ட் 500, 3 ஷர்ட் 500, 3 ஷர்ட் 500, 3 ஷர்ட் 500. லொகேஷன் மிட் வெஸ்ட். 3 ஷர்ட் 500, 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 2 ஷர்ட் 300, 3 ஷர்ட் 500. 2 செட் இல்லை 3 செட் 300. ஓ 2 செட் 300. அதெல்லாம் அப்படியே கூட ஃப்ளோல வரும். இது கடைக்கு வெளியே மட்டுமா இல்லை கடைக்குள்ளேயே அதே ஆஃபர்? கடைக்குள்ள போட்டோம், யாருக்கு தெரியல, அதனால வெளியே கொண்டு வந்து போட்டோம். அதான் பை, கடைக்கு வெளியில இந்த ஆஃபர் இல்லை கடைக்குள்ள போனா உள்ளே அதே இருக்கும், offer? உள்ளே இருக்கு. இருக்கு. சூப்பர் சூப்பர் சூப்பர். தீபாவளிக்கு வந்தீங்கன்னா ஸ்பெஷல் ஆஃபர் இருக்கு. அப்ப ரம்ஜானுக்கு இல்லை ஸ்பெஷல்? ரம்ஜானுக்கு ஸ்பெஷல் ஆஃபர் முடிய போகுது. தீபாவளிக்கு இனிமேல் ஆரம்பிக்க நீ போகுது. தீபாவளிக்கு இனிமேல் போடுவோம். ஓகே சூப்பர். சரி, வாங்கிக்கலாம். கண்டிப்பா என்ன பண்ணா கை ரெண்டையும் கொடுத்து கொடி கொடி கொடிங்க அடிக்கணும் அத்தா அடிக்குது நினைச்சு ப்ரோ என்ன ரேட் வருது ப்ரோ? 900 எல்லாமே ஃபிக்ஸ் ஒரே ரேட்டா இல்லை ஷூக்கு மாறுமா? இல்லை ஷூக்கு மாறுமா இல்லை எல்லாம் ஒரே ரேட்டா? இல்ல மாறி மாறி வரும். ஷூக்கு மாறி மாறி ஆமா, மாறி மாறி. சூப்பர். இதெல்லாம் இப்போ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா 600 500 அந்த மாதிரி பண்ணி 600 500. அதாவது இந்த மாதிரி பூட் இருக்கிறதுலாம் 900 வருமா? ஆமா, 900 வரும். அதான் 900 எல்லாம் import item. அது வந்து 700 பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். 700. வெயிட் ப்ரைஸ் 700 நல்லா இருக்கு. கலர் காம்பினேஷன் தான் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கு. சூப்பர் சூப்பர். கலெக்ஷன் கம்மியாக இருக்கு ப்ரோ இல்லை இல்ல வச்சிருக்கீங்க? முடிஞ்சு ஃபுல்லா 2 நாள்ல ஃபுல்லா ஸ்டாக் வச்சு நாளைக்கு மறுபடியும் வருது. மறுபடியும் வருது. ஆமா. சூப்பர் சூப்பர். சுண்டர் ஆஃபர் சாப்பிட்றா நீ ஒன்று சாப்பிடுறது நீ சாப்பிட்றா இந்த பையனை விடு. ஆனால் எங்கள் 4 பேருக்கு ஓப்பன் கொண்டா. பார்த்து மூக்கில் விட்றா முட்டை மூக்கில் விட்றா. அது சின்ன பையனுக்கு ஐஸ்கிரீம் சாப்பிட்றா ஐஸ் சாப்பிட்டேன் கேட்டு உங்கள் ஸ்பெஷல் போடுற எல்லாத்தையும் சேர்த்து மச்சா அதே அதான் ஸ்பெஷல். பிராண்டட் கூட இவ்வளோ வாட்ச் இருக்கு. இங்க பாருங்க விதவிதமா நிறைய வாட்ச் வச்சிருக்காங்க. பிராண்டட்ல ஒரு வாட்ச் வாங்கணும்னா இங்க 10-15 வாட்ச் வாங்கிக்கலாம். பாருங்க நிறைய டிஸ்கவுண்ட்லாம் இருக்கு. ஸோ அவர் உங்கள்கிட்ட சொன்னார் ஒரு பிராண்ட் வாட்ச் வாங்குறதுல நான் உங்களுக்கு 15 வயசு தந்துடுவேன்னு அவர் சொன்னார் உங்கள்கிட்ட. ஆமாண்ணா ஒரு பிராண்ட் வாட்ச் எவ்வளோ வருது? ஒரு பிராண்ட் வாட்ச் ஒரு ஃபாஸ்டாகில் போனால் 1500 ரூபா. சரி பாய் 1500 வரும் பாய். இவங்களோட 15 வாட்ச் வாங்கலாமா? ஒரு 10 வாட்ச் 15 வாட்ச் நீ சொன்னது ஒரே சொல்லுது. என்ன ஒரு வயசு பேசுகிறேன் பாருங்க சின்ன பாத்தீங்கன்னா பெரிய பெரிய பசங்கலாம் செயின் வாட்ச் இருக்கு நல்லா இருக்கு. இப்போ ரீசெண்டா விண்டேஜ் வாட்ச் கேஷ் வாட்ச் பாருங்க கலர் கலரா இருக்கு. ஓகே இல்லை அவன் எடிட் பண்ணி கொடுங்க. பார்த்தீங்கன்னா இங்கிருந்து அந்த கண்ணாடி வாங்கியிருக்கேன். பாருங்க எவ்வளோ விதவிதமான கண்ணாடி இருக்குது. ஃபுல்லாக விண்டேஜ் இருக்கு, நார்மலும் இருக்கு. பாருங்க இது மாதிரி கண்ணாடி பாருங்க சின்ன பசங்களுக்குலாம் இருக்கு. ஏஆர் ரஹ்மான் போட்ட கண்ணாடி இருந்து ரன்பீர் கபூர் போட்ட கண்ணாடி வரைக்கும் இருக்குன்னு காமிச்சுடா. ஏஆர் ரஹ்மான் போட்ட கண்ணாடி இருந்து ரன்பீர் போட்ட கண்ணாடி வரைக்கும் இருக்கு. பாருங்க
இந்த ரம்ஜானுக்கு முந்தின ஒரு 10 நாள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏரியா ஃபுல்லாகவே நிறைய கடைகள் இருக்கும். அதே மாதிரி ஆல்ரெடி இருக்கிற கடைகளை வந்து பார்த்தீங்கன்னா லைட் டெக்கரேஷன்லாம் பண்ணி நிறைய ஐட்டம்ஸ் வந்து உள்ளே வச்சிருப்பாங்க. ஏன் அப்படின்னா லோ காஸ்ட்லேருந்து ஹை காஸ்ட் வரைக்கும் எல்லா டைப் ஆஃப் பீப்புளுமே வந்து இங்கே வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு போகிற மாதிரி தான் இருக்கும். இந்த நம்ம ரோட்டில் கடை ஸ்டால்லாம் புதுசாக போட்டிருக்கவங்க எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா பிராண்டட் வந்து சர்ப்ளஸ் எடுத்துகிட்டு வந்து லோ காஸ்ட்டுக்கு வந்து சேல் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து ஒரு ஷூ விற்று ஒரு 500 கிடைக்கிறதுக்கு 10 ஷூ விற்று 500 எடுத்துட்டு போய் அந்த கான்செப்ட்டில் வந்து அவங்களோட எல்லா ஸ்டாக் கிளியரன்ஸ் ஆகட்டும். இது வந்து எல்லா டைப் ஆஃப் பீப்புளுக்குமே யூஸ் ஆகும். அங்கே வந்து லோலேருந்து ஹை எண்ட் வரைக்கும் எல்லா டைப் ஆஃப் பீப்புளுமே இருப்பாங்க. ஸோ அவங்க எல்லாருக்குமே வந்து உபயோகமாகிற மாதிரி எல்லா திங்ஸுமே இருக்கும். நீங்கள் சின்ன ஒரு குண்டூஸ் இதுலேருந்து பெரிய என்ன வேணாலும் அந்த ஏரியாவுக்கு கிடைக்கும். நல்ல க்ரௌடாக இருக்குது, வாங்க பார்க்கலாம். பாருங்க எல்லாம் ஃபுல் க்ரௌடுங்க. தெரியுது எவ்வளோ ரேட் கம்மின்னு 750 கிடைக்காது போனால் வராது. அடுத்த வருஷம் ரெஃபர் அடிச்சிங்கன்னா 6 மாதம் தான் ரெகுலர் யூஸ். அடுத்த வருஷம் இதே இடத்துல கடை இருக்கும் வந்து எடுத்து நோட் பண்ணுறாரு. இதுக்கு மேலே நம்ம என்ன சொல்கிறது, எல்லாம் இம்போர்ட்டட் ஐட்டம், லோக்கல் கிடையாது, நார்மல் போகிறதே கிடையாது, எல்லாம் இம்போர்ட்டட் தான். ஹோல்டிங் ஐட்டத்தோட வரும். 9 தான் பேக் பண்ணி கேஷா தான். பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் ஷூவெல்லாம் கம்மி வரைக்கும் கொடுத்துருக்காங்க. உள்ள பார்த்தீங்கன்னா கூட தெரியும் 3 ஷூ 1000 கொடுத்துருக்காங்க. சீப்பான ரேட்டுக்கு கீழே பாருங்க, அது கீழே போட்டுருக்காங்க. கிளாஸ் இருக்கு இதில். உப்புன்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு எதுவுமே இல்லை, ஷூ சட்டை ஓவராக இருக்குது, வாய்ஸ் எதுவுமே இல்லை. பாருங்க இல்லாமல் பசங்களை என்ன பண்ணுறது. அது பார்த்தீங்கன்னா ஹோல்சேல் ரேட்டில் பாய்ஸுக்கு சட்டி மட்டும் தான் இருக்குது, அதையும் போடவும் மாட்டான். என்ன பண்ணுறது? என்ன பண்ணீங்களா சின்ன பசங்க லோவாக பேச மாட்டீங்க. பாருங்க இதுக்கும் இதுலேயும் கேர்ள்ஸ் ஐட்டம் தான், கோடெலாம் வச்சுருக்காங்க. இப்போ டாய்ஸ் ஐட்டம் தான். பாருங்க இது பபுள்ஸ் விடுறது அதெல்லாம் வச்சுருக்காங்க. பாருங்க நம்ம ஃப்ளிப்கார்ட் அமேசானில் பார்க்குற கேட்ஜெட்ஸ் எல்லாம் பாருங்க நாட்டில் போட்டுருக்காங்க. நாட்டில் வச்சுலாம் கம்மி பாருங்க. ரிங் லைட்டு பாருங்க, ஜியோ லைட்டு அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸ்பீக்கர் கூட ஸ்பீக்கரு. பின்ன பாருங்க இந்த மாதிரி சவுண்ட் பாருங்க. இது வாட்ச், அதுக்கப்புறம் ஸ்டாம்ப்பு, சார்ஜரு, பாருங்க செயின் ஸ்டாம்பும் இருக்குது. இது காம்போ கம்மி வரைக்கும் கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா வாசல் பாட்டு கேட்குறது ரிங்ஸ் வருங்க, ரிங்கெல்லாம் போட்டுருக்காங்க. பாய்ஸ்க்கு ஃபுல் ரிங்ஸ், பின்ன கீ சைடு வேன் தேக்கடி ஏதாவது கொடுக்கணும் கொடுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா மோதிர புது மாதிரி போட்டிருக்காங்க. மென்ஸுக்கு போடுற ரிங்கு எல்லா கலர்லயும் இருக்கு. எந்த கலர் நமக்கு சூட் ஆகுதோ எடுத்துக்கலாம். இந்த ராசி கலர்லாம் கிடையாது. ஆமா, நமக்கு எந்த கலர் பிடிக்குதோ எடுத்துக்கலாம். கலர்லாம் 100 ரூபா தான். எல்லாமே 100 ரூபா தானே. ஆனா எல்லாம் வெள்ளி இல்லையில, வெள்ளி கிடையாது, கோல்டு கலர். ஆனா கலர் போகாது. ஆமா, நம்ம வாப்பா ஓகே 10 வருஷமா இந்த ஏரியால கடை போட்டுருக்காரு. கடை போட்டுருக்காரு 10 வருஷமா. கண்டிப்பா ஒரு ஓரமா உங்களெல்லாம் பார்த்தா எங்களுக்கு மோட்டிவேட் ஆகுதுவாப்பா. சரியா? ஓகே. ஸோ இந்த மோதிர கல், இந்த அத்தரு, அதுக்கப்புறம் தொப்பி, இந்த மாதிரி எல்லா ஐட்டமும் இருக்கு. என்னதான் காப்பு, சூப்பர், எல்லாமே இருக்கு. சுரும்பா என்னமே சாண்ட் சோல் ஆஃப் ட்ரிங்க்ஸ். ஆமாம். ஃப்ரைட் ஐஸ்கிரீம் அதை கூட விட்டு வைக்கிறீங்க, அது கூட ஒரு ஸ்டாலாக போட்டு வச்சுட்டாங்க. ஸோ வந்து ஃப்ரைட் ஐஸ்கிரீம் வந்து உங்களுக்கு என்ன ஃப்ளேவர் வேணுமோ அது வந்து இது வந்து இந்த வருஷம் தான் புதுசாக வந்து இங்கே லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ என்ன ஃப்ளேவர் வேணுமோ அதை வந்து பண்ணி கொடுத்துட்ருக்காரு. நீங்கள் பார்த்துட்டீங்க எவ்வளோ ஸ்பீடாக எவ்வளோ சூப்பராக பண்ணிட்டு இருக்காருன்னு. ஸோ இப்போதைக்கு இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா கருங்கடையில் இதுதான் ட்ரெண்டாக போயிட்டுருக்கு. ஏன்னா நிறைய கூட்டம் இங்கே. ஏன்னா இது புது எல்லா பெரிய பெரிய கடைகளில் கிடைக்கும். ஆனால் இங்கே வந்து நம்ம ஏரியாக்குள்ளே நமக்கு வேணுங்கிற மாதிரி நமக்கு வேணுங்கிற ஃப்ளேவரில் கிடைக்கிறங்கிறப்போ புதுசாக இருக்கும். ஸோ இது வந்து ரொம்ப ஃபேமஸாக இப்போ வந்து கருங்கடையில் போயிட்டுருக்கு. அவர் போட்டு கொடுக்குறதும் அவ்வளோ க்ளீனினஸாக இருக்குது, நல்லாவும் இருக்குது. டேஸ்ட் நம்ம பார்த்தோமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பார்க்கலங்க. ஏன்னா கூட்டமாக இருந்துச்சு, நம்மளால் போய் வாங்க முடியல. ஸோ இது வந்து ஒரு புது ஐட்டம் தாங்க, நல்லா இருந்துச்சு. அதுக்கு மேலே டாப்பிங் போட்டு கொடுக்குறதுலாம் உண்மையுமே நல்லா இருந்துச்சு, டிஃப்ரெண்ட்டான ஐட்டம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அத்தரு, பர்ஃப்யூம் எல்லாமே இருக்குது. இது எல்லாமே நான் ஆல்கஹால். மெயினாக சொல்லணும்னா இப்போ பர்ஃப்யூம் எல்லாத்தையுமே ஆல்கஹால் மிக்ஸ் ஆகும். இங்கே இருக்கிற பாடி ஸ்ப்ரே ஆகட்டும், அத்தர் ஆகட்டும், எல்லாமே வந்து நான் ஆல்கஹால். ஏன் இவ்வளோ கேரண்டியாக சொல்கிறேன்னா இது என்னோட ஃப்ரெண்டு கடை தான். யாரு சரி, என்னோட ஃப்ரெண்டு கடை தான், அதனால் அவ்வளோ கேரண்டியாக சொல்கிறேன். இங்கே இருக்கிற எந்த அத்தர்லையுமே வந்து ஆல்கஹால் கிடையாது. ஆல்கஹால் கண்டென்ட் ரொம்பவே இல்லவே இல்லை. மினியேச்சர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த மாதிரி சின்ன சின்ன மினியேச்சர். நம்ம யாருக்காவது கிஃப்ட் கொடுக்கணும்னா ரொம்ப க்ரியேட்டிவாக கொடுக்கணும், இந்த மாதிரி கிஃப்ட் கொடுக்கலாம். ரொம்ப மினியேச்சர் க்ரியேட்டிவாக பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய வெரைட்டி இருக்குது, வேணும் வந்து பார்த்துக்கலாம்.
பாருங்க எல்லா கலர்லையும் சரியா சரியா எல்லாம் ஹோல்சேல் பிரைஸ் பாருங்க சோனா ஒன்றுமே இல்லாமல் ஸ்கேன் பண்ணி அதை பண்ணி சொல்லி ரேட்டு சார் ஸோ ஒரு வழியாக இந்த கூட்டத்தில் ஸ்டார்ட் டு எண்ட் வரைக்கும் போய் எல்லா வீடியோமே எல்லா ஷாப்பு எல்லா ஸ்டாலையுமே நம்ம கவர் பண்ணியாச்சு. ஆனால் இந்த வருஷம் கூட்டம் கம்மி தான் எல்லாரும் அந்த கடைக்காரங்க எல்லாருமே சொல்கிறாங்க. ஒரு வழியாக நம்ம எல்லாத்தையுமே கவர் பண்ணி உங்களுக்காக நான் காமிச்சாச்சு. ஸோ யாருக்கா வேணும் இன்றைக்கி ஒரு நாள் தான் இருக்கும், நைட்டு போய் நீங்கள் கரும்பு கடையில் போய் வாங்கிக்கலாம். அதே மாதிரி எல்லாம் முடிச்சு ரொம்ப அசதியானதுக்கப்புறம் ரொம்பவே ஃபேமஸான இந்த அக்கா கடையில் போய் ஒரு பெப்பர் சால்ட் ஒரு சோடா சர்பத்து ஒன்று குடிச்சிங்க. அது குடிச்சதுக்கப்புறம் தான் செமையாக இருந்துச்சு. இந்த கடையில் வந்து இந்த பெப்பர் சால்ட் வந்து ரொம்பவே ஃபேமஸ். ஸோ மறக்காம கரும்பு கடைக்கு போனீங்கன்னா இந்த கடையை போய் தேடி கண்டுபிடிச்சி குடிங்க. எல்லாருக்குமே ரம்ஜான் நல்வாழ்த்துக்கள். எல்லாருமே சந்தோஷமாக ஹாப்பியாக இருங்க.